ஹாய், என் பேரு வினோத். உன் பேரு? ஓ, தனுஷா. நைஸ் நேம். எனக்கு உன்கிட்ட சில முக்கியமான கேள்வி கேட்கணும். கேட்டுக்கவா? ஹீரோனா நல்லா சிகப்பா இருக்கணும்ன்றதை எப்படி தலைவர் உடைச்சாரோ அதே மாதிரி ஒரு ஹீரோனா நல்லா கட்டு மஸ்தா இருக்கணும்ன்றத உடைச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயிருக்க. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒல்லியா இருந்தாலும் கில்லிமான்னு. இப்போ நான் இங்க வெறும் ஆக்டரா தான் இருக்கேன். ஆனா அங்க நீ கேமரா முன்னாடி ஆக்டும் பண்ற, கேமரா பின்னாடி ஆக்ஷன் கட்டும் சொல்ற. உனக்கு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்றது பிடிச்சிருக்கா இல்ல கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்றது பிடிச்சிருக்கா? எனக்கு கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்ல தான் பிடிக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே என் படங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை தள்ளி வச்சுட்டு நான் அவங்களுக்காக தான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா நடிப்பை நிறுத்திட்டு நான் டைரக்ஷன் போயிருப்பேன். சூப்பர் சார். தோ இவன்லாம் ஹீரோ வேண்டா ஐயோ அப்படின்னு இங்க ஒரு ரிச்சாக்காரண்ணா செம்மையா கலாச்சிட்டாரு. ரொம்ப அசிங்கமா போச்சு. இப்போ அந்த அண்ணாவை அங்க நீ திரும்ப பார்த்தா என்ன சொல்லுவ? நீங்கள் கலாச்சிட்டு போன உடனே அழகாக ஒரு பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லுவேன். இப்பதான் புதுசா சினிமாக்குள்ள வந்திருக்கேன். எனக்கு நிறைய கனவு இருக்கு. ஆனா நீ அங்க இதெல்லாம் சாதிச்ச ஒருத்தனா கெத்தா நிக்கிற. அங்க நிக்கிற உனக்கு வேற ஏதாவது கனவு இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. அந்த டைமில் நான் நேஷ்னல் அவார்டு வாங்கினேன்னு சொன்னால் எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற கனவையும் அதே மாதிரி அமைதியாக மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடிச்சுட்டு பேசுவோம். நம்ம பாட்டுன்னு ஓம் நமச்சிவாயான்னு இருக்கோம். ஆனா கோலிவுட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம கணக்குலயே எழுதுறானுங்களே. இதெல்லாம் இவ்வளவு வருஷமா எப்படி சமாளிக்கிற? பசங்களாம் சோகமா இருக்கிறப்போ உன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கேட்கறாங்களாம். ஆனா நீ சோகமா இருக்கிறப்போ யார் பேசுறதை கேட்ப? நான் ஓம் நம சிவாயன் சாண்ட் தான் கேட்பேன், மெடிடேட் பண்ணுவேன். அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக நம்ம சோகமும் ஆகிட மாட்டோம். நான் தான் சொன்னல, சந்தோஷம் உள்ளதாக இருக்கு. இன்னைக்கு நான் இங்க தனியா நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அங்க உன் பின்னாடி பாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல ஆசைப்படுற? இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. நிறைய பேர் 2K கிட்ஸாக இருப்பீங்க. நிறைய பேர் 90s கிட்ஸாக இருப்பீங்க. இது ஒரு பெரிய ஜேர்னி. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். இந்த ஜேர்னி எப்போ முடியுமோ அப்போ நீங்கள்லாம் என்னை நினச்சி கர்வப்படுற ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும்.